அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்பட்ட வேத அறிவிப்பு. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வேத அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவுகளாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போல் தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையிலே இருப்பது அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது. எனவே அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று அங்கு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4953 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நெருங்கியது. அவர்களுடைய ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது. அதேபோன்று மக்காவிலே இருந்து சில மைல் தொலைவில் உள்ள ஜபலு நூர் என்ற மலையின் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு செல்வார்கள். அந்த குகை சில நீளமும் சில அகலமும் கொண்டது. ரமலான் மாதத்தில் அங்கு தங்கியிருந்த வணக்க வழிபாடுகளையும் இந்த புவியையும் அதை தாண்டிய பிரபஞ்சத்தையும் இயக்குகின்ற அபார சக்தியை பற்றியும் சிந்திப்பதிலே அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். தன் சமுதாயத்தினர் கொண்டிருந்த இணை வைக்கும் இழிவான கொள்கையையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே இல்லை. இத்தகைய ஒரு சூழலிலே அவர்களுடைய தனிமை தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூரணத்தின் தொடக்கமாகிய 40வது வயது நிறைவான போது பல நபிமார்களுக்கு 40வது வயதில்தான் நபித்துவம் அருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய தூதருக்கும் 40வது வயதில் நபித்துவ அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவற்றில் சில என்னவென்று பார்த்தால், மக்காவிலே இருந்த ஒரு கல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி வந்தது. உண்மையான கனவுகளை கண்டார்கள். அவை அதிகாலையின் விடிகளை போன்று நிதர்சனமாக நடந்துவிடும். இந்த நிலையில் 6 மாதங்கள் கழிந்தன. நபித்துவ பணியாற்றிய அந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் நபித்துவத்தினுடைய பிரதிபலிப்பு பிரகாசமாக இருந்தது. உண்மை கனவுகள் நபித்துவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்காகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஹிரா குகையிலே தனித்திருந்த சில ஆண்டுகள் ரமலான் மாதம் அல்லாஹ் அகிலத்தாருக்கு தனது கருணையை பொழிய நாடிய ஒரு சூழ்நிலை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிகு குர்ஆனிலே சில வசனங்களோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வரங்களையும் நாம் பார்க்கின்ற போது இதுவே அல்லாஹுடைய தூதருக்கு வெளிப்பட்ட
வேத அறிவிப்புகளுடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வேத வெளிப்பாட்டினுடைய அறிவிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.